ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த காம்பனன்ட் HTML என்ன வியூ இருக்குதோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரியாக்ட் ஆகும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து இண்டெக்ஸ் டாட் HTML வந்து தனியா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸ் டாட் HTML தான். இந்த இண்டெக்ஸ் டாட் HTML நீங்க கொடுக்குற இந்த ஆப் ரூட் இருக்குங்களா, இந்த ஆப் ரூட் மூலியமா தான் உங்களுக்குள்ள இருக்கிற இந்த ஆப் காம்பனன்ட் டாட் HTML ஃபைல் கனெக்ட் ஆகும். இந்த ஆப் காம்பனன்ட் டாட் HTML மூலியமா ஒரு காம்பனன்ட்டும் இந்த ஆப் மாடல்ல போய் கனெக்ட் ஆகும். ஸோ நீங்க ஒரு மாடல்ல நீங்க எழுத போறீங்க, ஒரு காம்பனன்ட் நீங்க கிரியேட் பண்ணீங்க, அதை நீங்க ரன் பண்ணணும் அப்படின்னா நீங்க இதுல வந்து உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷனை நீங்க வந்து இங்க போடணும். அப்பதான் வந்து அது வந்து கரெக்டா எழுந்து ரன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு இன்பில்டா ஒரு ஃபோல்டர் ஒன்று இருக்கு. இங்க பாருங்க, இந்த register டாட் காம்பனன்ட் டாட் டிஎஸ் இந்த 3 ஃபைல் இருக்குதா? இந்த 3 ஃபைலுமே நம்ம பண்ண போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஃபைல் வந்துட்டு இதுதான். இந்த ஃபைலுக்கு வந்து நீங்க என்ன பண்றீங்க, ஆப் ரெஜிஸ்டர் வச்சிருக்கீங்களா, இதுக்கு பதிலா நீங்க என்ன போட்டிருக்கீங்க, சினிமா போட்டிருக்கீங்க. ஸோ அப்ப அந்த சினிமாவோட ஃபைல் எடுத்து வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதுல தான் சினிமா வச்சிருக்கீங்க. சினிமால நீங்க எக்ஸ்ட்ரா என்ன வச்சிருக்கீங்க, எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு லைன். இப்போ இந்த ஆப் டாட் ரெஜிஸ்டர் வருதா, இங்க வந்துட்டு ஆப் சினிமா இருக்குங்களா, இங்க என்ன இருக்குது, ரெஜிஸ்டர் காம்பனன்ட் டாட் HTML, இங்க சினிமா காம்பனன்ட் டாட் HTML. ஓகேவா? ஸோ நீங்க இங்க என்ன டிக்ளேர் பண்றீங்களோ இதையே தான் இங்க டிக்ளேர் ஆயிருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்க டிஎஸ் ஃபைல்ல தான் நீங்க ஃபர்ஸ்ட் ஃபில் அப் பண்ணணும். டிஎஸ் ஃபைல்ல மேல வந்து இம்போர்ட் காம்போனன்ட் அப்படின்னு நீங்க கொடுக்குறீங்கன்னா அது காம்போனன்ட் வந்து இங்க காம்போனன்ட் கொடுத்து அதே காம்போனன்ட் இங்க வச்சு நீங்க பண்ற மாதிரி இருக்கும். இங்க என்ஜி மாடல் கொடுத்துருந்தீங்கன்னா அது வந்து வேற. அது எங்க கொடுப்பீங்க, மாடல் டாட் டிஎஸ்ல கொடுப்பீங்க. மாடல் டாட் டிஎஸ்ல மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்ஜி மாடல் வரும், வேற எதுலயும் என்ஜி மாடல் வராது. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஜஸ்ட் வந்து ஒரு டைட்டில் பார் ஆட் பண்ண போறோம். டைட்டில் பார் தான் வந்துட்டு இங்க இருக்கிற எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு லைன். ஓகேவா? இந்த ஒரே ஒரு லைன் எடுத்துட்டு நான் அங்க காப்பி பண்ணி இதுல நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். இந்த ஆன் இன்ட் இதெல்லாம் என்னன்னு நான் டீட்டெயிலாக அப்புறம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இப்போ நீங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்றோம் அது கொஞ்சம் கிளாரிட்டியா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் இது வந்து டைட்டில் ரெஜிஸ்டர் யூசர் வச்சிட்டேன். ஓகேவா? சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிட்டு மறுபடியும் அங்க போறேன். இப்போ ரெஜிஸ்டர் டாட் காம்போனன்ட் டாட் HTML வருது. இப்போ காம்போனன்ட் டாட் HTML குள்ள இந்த ஃபைல் எடுத்து போடணும். அப்ப இதை காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிட்டு இங்க போய் நீங்க இந்த காம்போனன்ட் டாட் HTML குள்ள இதுல நீங்க ஆல்ரெடி எடுத்துட்டு அப்படியே பேஸ்ட் பண்றது. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டைட்டில அங்க வச்சிருக்கோம், அந்த டைட்டில் இங்க வாங்குறோம், அவ்வளவுதான். கரெக்ட்டுங்களா? நம்ம இது என்னன்னு பார்த்திருந்தோம் இதுக்கு முன்னாடி. இங்க டைட்டில் இங்க இருக்குது. இதை வந்து இங்க வந்து நம்ம கால் பண்றோம். ஓகேவா? கால் பண்ற மூலியமா நம்ம இதை என்ன கொடுத்து கால் பண்றோம், ஸ்ட்ரிங் இன்டர்பிரேஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி சிம்பிள் வந்தாலே ஸ்ட்ரிங் இன்டர்பிரேஷன் தான். இதுக்குள்ள நீங்க ஒரு ஃபங்க்ஷனாவும் கால் பண்ணலாம், இல்ல ஒரு வேரியபிளையும் கால் பண்ணலாம். ஒரு வேரியபிள் கால் பண்ணா என்ன பண்ணுவீங்க, ஸ்ட்ரைட்டா வேரியபிள் டைட்டில்னா டைட்டில் எடுத்து போட்டுருவீங்க. இல்லைன்னா ஒரு ஃபங்க்ஷன்னா என்ன பண்ணுவீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் get something அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதி இந்த சிம்பிள் போடுவீங்க. கரெக்ட்டுங்களா? இந்த சிம்பிள் என்னது, ஒரு ஓபன் பிராக்கெட் ஒரு க்ளோஸ் பிராக்கெட். இந்த சிம்பிள் போட்டாதான் ஒரு ஃபங்க்ஷன் அது. ஓகேவா? ஒரு இதுல வந்து நீங்க ஒரு ஃபங்க்ஷனாவும் எழுதிக்கலாம், இல்லைன்னா ஒரு வேரியபிளாவும் எழுதிக்கலாம். அந்த வேரியபிள் தான் அங்க பப்ளிக் நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். இங்க வந்து இங்க வேரியபிள் டைட்டில் இருக்குல்ல, அந்த டைட்டில் தான் நீங்க ஸ்ட்ரைட்டா எழுதினா, இல்லைன்னா நீங்க ஒரு ஃபங்க்ஷனாவே அங்க எழுதி ஃபங்க்ஷனை கூட கால் பண்ணிக்கலாம். நீங்க கிளாஸுக்குள்ள நீங்க என்ன எழுதுறீங்களோ அது ஃபங்க்ஷனா எழுதிட்டீங்கன்னா ஃபங்க்ஷனா கூட கால் பண்ணிக்கலாம். இல்லைன்னா டைட்டில் மட்டும் எழுதிங்க, டைட்டில் மட்டும் கால் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங் இன்டர்பிரேஷன் என்னன்னா இதுல வேலை என்னன்னா இது வந்து அங்க என்ன இருக்குதோ அதை அப்படியே இங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணும். ஓகேவா?
ஸோ இப்போ இதுல வந்து இந்த டைட்டில்ன்றதை இங்க கால் பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணியாச்சு. அது போக வந்து ஒரு இமெயில் ஒரு லேபிள் வேணும். அதுல போக வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ்ல ரிஜிஸ்டர்ன்றது ஒரு பட்டன் வச்சிருக்கேன். ஓகேவா? வேற எதுவும் இதுல வைக்கல. இது போக மறுபடியும் நீங்க அதே வியூக்கு போங்க. அதே வியூக்கு போயிட்டு இது வந்து சிஎஸ்எஸ் டேக் தான். இது நீங்க அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டா போதும். இதுல எதுவும் நீங்க இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதே தான். இது எக்ஸ்ட்ரா எதுவும் ஃபிட்டிங்ல எதுவுமே இல்லை. சரி, சேவ் பண்ணிட்டோம். சேவ் பண்ணிட்டு இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டீங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணத நீங்க போயிட்டு எங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும்? ஆப் ஹோம் இந்த ஃபோல்டருக்குள்ள இதை வந்து நீங்க போட்டுக்கிறத நீங்க வந்துட்டு சொன்னாதான் கரெக்டா வந்து உங்களுக்கு வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? அப்ப அது நீங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எத்தனையோ இந்த ஆப் மாடல் அந்த இந்த ஆப் ரூட்டிங் மாடல் டாட் டிஎஸ் இருக்குல்ல, இதுக்குள்ள வந்து நீங்க அந்த ஃபோல்டர் எடுத்து வந்து போடணும். அந்த இம்போர்ட் இதுதான் மெயின். உங்களுக்கு இந்த ஆப் நான் தான் சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் டாட் எச்டிஎம்எல் போகும். இண்டெக்ஸ் டாட் எச்டிஎம்எல் இருந்து ஆப் டாட் குள்ள போகும் சொன்னேன்ல. சோ அப்ப இந்த இண்டெக்ஸ் டாட் எச்டிஎம்எல் இருந்து நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த ஆப் டாட் குள்ள போகும். நம்மளுடைய ஃபைல் ஸ்ட்ரக்சரோட ரன்னிங் பர்பஸே வந்துட்டு இந்த ஆப் டாட் குள்ள போகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இண்டெக்ஸ் டாட் எச்டிஎம்எல் இதுல இருந்து ஸ்ட்ரெயிட்டா அந்த ஆப் ரூட் குள்ள போவோம். இதுக்குள்ள போறதுனால ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஆப் ரூட்டிங் டாட் எச்டிஎம்எல் இந்த மாடலுக்குள்ள தான் போகும். ஓகேங்களா? ஆப் ரூட்டிங் மாடல் டாட் பிஎஸ் இந்த ஆப் ரூட்டிங் மாடல் டாட் பிஎஸ் என்ன பண்ணுது? இது வந்து ஜஸ்ட் வந்துட்டு ஒரு அட்ரஸ் கொடுத்து நீங்க எந்தெந்த ஃபைல வந்து நீங்க வச்சிருக்கீங்க அந்த ஃபைல வந்து நீங்க இங்க பேஸ்ட் பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு ஃபைல நம்ம வந்து எல்லா இதுவும் வைக்கணும். அதே மாதிரி இப்போ வந்து நம்ம எவ்வளவு ஃபைல் வச்சிருக்கோம்? ரெஜிஸ்டர் ஒன்று வச்சிருக்கோம், ஆமா வச்சிருக்கோம், ரெஜிஸ்டர் க்ளீன் ஒன்று இருக்கு, ஆட் காமன் இருக்கு, இவ்வளவு இருக்கு. ஆனா வந்து எல்லாத்துக்குமே வந்து மெயினானது வந்து இண்டெக்ஸ் டாட் எச்டிஎம்எல் தான். ஆமா. அது எப்படி இண்டெக்ஸ் டாட் எச்டிஎம்எல் இதுல இந்த 8 டேக் முன்னாடி பத்தில இதெல்லாம் வேற. இதை நீங்க இதுக்குள்ள வருமா கன்சிடர் பண்ணலாம் தேவையில்லை. பாடிக்குள்ள இருக்கு பாத்தீங்களா இந்த ஆப் ரூட் இந்த ஃபங்க்ஷன் மூலமா மட்டும்தான் உங்களுக்கு எல்லாமே கால் ஆகும். லிங்க் பண்ணிடலாம். ஜஸ்ட் காமனா லிங்க் பண்றது தான் ப்ரோ. நீங்க ஜேஎஸ்ல லிங்க் பண்ணுவீங்களா? அதுதான். மற்றபடி அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. இந்த ஆப் ரூட் இதுல இருந்தா வந்து இதெல்லாம் நீங்க இப்போ இதெல்லாம் நீங்க எதுவுமே எழுதிக்கலாம். நீங்க மேல நீங்க எட்டாக்குள்ள நீங்க எது எழுதுறீங்களோ அது வந்து கன்சிடர் பண்ணாது. இங்க இருக்கிற ஆப் ரூட் மூலமா இங்க ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இந்த ஆப் கம்போனன்ட் டாட் டிஎஸ்ஓ இந்த ஃபைல் அப்படியே தான் இருக்கும். நம்ம வந்து எதை கிரியேட் பண்ணணுமோ வந்து அந்த ஆப் குள்ள போய் அந்த மாடலுக்குள்ள போய் அந்த சைட் இது கொடுக்கணும். எந்த ஃபைல் வச்சிருந்தாலும் அதுல கொடுத்துருந்தா மட்டும் தான் வெளியே வரும். ஆமா ஆமா அதை மட்டும் காமிக்கணும். ஆமா.
இப்போ இதுலதான் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் எழுதணும். என்ன எழுதணும்? ஃபர்ஸ்ட் இம்போர்ட் கொடுத்து ஒரு கேர்லி பிரேசல் போட்டு இந்த கேர்லி பிரேசலுக்குள்ள வந்துட்டு சினிமா காம்போனன்ட் அப்படி கொடுத்துட்டு சினிமா காம்போனன்ட் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்க எடுத்துடலாம். இப்போ இந்த சினிமா காம்போனன்ட் மேல போட்ட மட்டும் போதாது, இதுக்குள்ளேயும் இந்த பாத் ஃபைலையும் கொடுக்கணும். இந்த பாத் ஃபைல் எது தரும்? இந்த பாத் ஃபைல்ல கொடுக்கறது மூலியமா தான் நீங்க இப்ப ரன் பண்ணிருக்கீங்களா ஒரு ஃபைல், இப்போ 4200 சொல்லிட்டு ஒரு ரன் பண்ணுவீங்களா ஒரு சர்வர், அந்த சர்வர் வந்துட்டு ஒரு மேட்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து NG ஸ்பேஸ் இல்ல, அதை நீங்க வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். NG ஸ்பேஸ் S ஸ்பேஸ் -O -O கொடுத்து நீங்க கொடுத்துட்டு உள்ள போய் பண்ணீங்கன்னா அது வந்து 4200 டிஃபால்ட்டா வரும். ஓகேவா? அதை நீங்க 4800 8000 8800 8080 அந்த மாதிரி வேணும்னா -P போர்ட் நம்பர் வரும். சோ போர்ட் நம்பர் இந்த போர்ட் நம்பர் வேணும் அப்படி சொன்னீங்கன்னா அந்த போர்ட் நம்பர் வரும். இது வந்து லோக்கல் ஹோஸ்ட் 4200 இது டிஃபால்ட். இதை நீங்க மாத்த முடியாது. P எதற்கும் S -P கொடுத்தோம்னா -Pன்றது வந்து போர்ட். நம்ம ஒழுங்கா செட் பண்ணி ஆமா, அந்த போர்ட் அந்த எத்தனை நம்பர் கொடுக்குறது எது வேணா கொடுக்கலாம். நான் 4 நம்பர் தான் கொடுப்பேன். அந்த நம்பர்ல எதுனால நம்பர் கொடுக்கலாம். உங்க போர்ட் நம்பர் மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். லோக்கல் ஹோஸ்ட் சேஞ்ச் பண்ணனும்னா அதுக்கு ஒரு கீவேர்ட் இருக்கு. சோ எல்லா கீவேர்டும் நீங்க அதுக்கேற்ற மாதிரி மாத்தி மாத்தி சேஞ்ச் பண்ணா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? சோ இப்போ இந்த லோக்கல் ஹோஸ்ட்ல வந்துருச்சு. இந்த லோக்கல் ஹோஸ்ட்ல ஹோம்ன்ற இடத்துல இருக்கு. இப்போ இந்த ஹோம் இடத்துல நீங்க எடுத்து ரிஜிஸ்டர்னு கொடுத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் என்ற அந்த ஃபைல் வரும். ஓகேவா? இதே இடத்துல வந்துட்டு நீங்க சினிமான்ற கொடுத்தா வராது. ஏன்னா நம்ம சினிமா டிக்ளேர் பண்ணவே இல்லை. சோ இப்போ ரிஜிஸ்டர் 3ன்ற கொடுத்தீங்கன்னா அப்ப வரும். ஏன்னா ரிஜிஸ்டர் 3 ஆல்ரெடி எல்லாம் செட் ஆயிருக்கு. இப்போ நம்ம ரிஜிஸ்டர் 3 எடுத்துட்டு சினிமா கொடுத்தோம்னா பாத் ஃபைல் எதுவுமே இல்லைன்னு சொல்லுது. ஓகேங்களா? மறுபடியும் வந்துட்டு ரீடைரக்ட் ஆகி ஹோம் பேஜுக்கு வந்துருக்கு. அந்த மாதிரி நான் செட் பண்ணிருக்கேன். இங்க செட் பண்ணிருக்கேன், இங்க எழுதுறேன். இங்க வந்து பாத் ஃபைல்ல வந்துட்டு எதுவுமே இல்லைன்னா ரீடைரக்டட் டு ஹோம் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். சோ இந்த ஃபைல் நீங்க இது வந்து நீங்க கம்பல்சரி எழுதணும். இந்த கம்பல்சரி எழுதுறது வந்து லாஸ்ட் லைன்ல தான் இருக்கும். அது நான் வச்சுக்கோங்க. ஏன்னா எதுவுமே இல்ல, ஏதாவது ப்ராப்ளம் ஆகுதுன்னா அப்ப இதுக்குள்ள வந்துடும். ஓகேவா? இப்போ நீங்க ஏதாவது புதுசா ஆட் பண்ண போறதா இதுக்கு மேல ஆட் பண்ணணும். ஓகேங்களா? நல்லா வச்சுக்கோங்க. இந்த ஃபைலை நான் உங்களுக்கு எப்படி எடுத்துறணும்ன்றதை நான் சொல்லி கொடுத்தேன். ஸோ இந்த கேர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணி அதே மாதிரி பாத் கொடுத்து கோலன் கொடுத்து சிங்கிள் கோட்ஸ்ல வந்து நீங்க என்ன எழுத போறீங்க? சினிமா எழுத போறீங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது கமா கொடுத்து காம்போனன்ட். ஆமா, காம்போனன்ட் தான். காம்போனன்ட் கொடுத்து இதுலதான் வந்து நீங்க என்ன காம்போனன்ட் கொடுக்க போறீங்க? இங்க காம்போனன்ட்டோட நீங்க என்ன நேம் கொடுத்தீங்களோ, எனக்கு என்ன நேம் கொடுத்துருப்பீங்க? சினிமா காம்போனன்ட் தான் வந்திருக்கும். வேணும்னா நீங்க வேணா போய் பார்த்துக்கலாம். சினிமால உள்ள போயிட்டு நீங்க இந்த காம்போனன்ட்.tsல நீங்க என்ன நேம் நீங்க கொடுத்துருக்கீங்களோ இதை அப்படியே காப்பி பண்ணி அந்த இடத்துல வந்து ரூட்டிங் மாடல்.tsல வந்து நீங்க எடுத்து கொடுத்தா போதும். ஓகேவா? சோ கிளாஸோட நேம் நீங்க வரணும். இதுக்கப்புறம் கமா கொடுக்கும். சினிமா கம்யூனிட்டி TS. ஆமா. இங்க அதான் காம்போனன்ட் சொல்லிட்டு காம்போனன்ட் டிக்ளேர் பண்ணல. இது நம்ம டிக்ளேர் பண்ணணும். இது நம்ம டிக்ளேர் பண்ணலன்னா இங்க இருக்கிறது எல்லாமே வந்துட்டு அந்த மாதிரி எடுத்து ரன் பண்ணாது. ஓகேவா? இந்த மூணுத்தையும் எடுத்து ரன் பண்ணணும்னா நீங்க அட் காம்போனன்ட் கொடுத்து காம்போனன்ட் வந்து டிக்ளேர் பண்ணணும். இது ஆங்குலர் கோர்ல இல்ல ஆன் இன்ட் வந்துட்டு நான் அது எக்ஸ்ட்ரா போட்டுக்க இம்ப்ளிமெண்ட்ஸ். அது வந்து ஒரு இன்டர்ஃபேஸ். அந்த இன்டர்ஃபேஸ் நான் கால் பண்ணிருக்கேன். அதை எது கால் பண்ணிருக்கேன், என்ன ப்ரொபோஸ் பண்ணிருக்கேன் நான் சொல்றேன். அது சும்மா நான் ரஃபா கால் பண்ணிருக்காது. ஓகேவா? நீங்க வர எல்லா காம்போனன்ட்லயுமே உங்களுக்கு வர காம்போனன்ட்ல இந்த மாதிரி வருமா கேட்டா வராது. ஆன் இன்ட்ல வராது. நான் டிஃபால்ட்டா எழுதி வச்சிருக்கேன் இந்த மாதிரி வரணும்ன்றது.
உங்களுக்கு டிஃபால்ட்டா அதெல்லாம் வராது. நீங்க வெறுமனே வந்துட்டு அந்த காம்பவுண்ட்.html ஃபைல்ல அந்த இப்போ சினிமா ஒர்க்ஸ்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் லைன் பி டேக், அந்த பி டேக் வரும். அதுக்கப்புறம் இந்த காம்பவுண்ட்.tsல வந்துட்டு இதெல்லாம் வராம வெறுமனே எக்ஸ்போர்ட் கிளாஸ் சினிமா காம்போனன்ட் அது மட்டும் தான் வரும், வேற எதுவும் வராது. ஓகேவா? சரி, இப்போ இந்த ஃபைல்ல இருந்து இப்போ இது முடிஞ்சிச்சுங்களா? இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க ஆப் routing.model.tsல நீங்க இதுல போட்டீங்க. ஓகேவா? இது முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க ஆப் model.tsல போயிடும். இதுலயே டிக்ளேர் பண்ணணும். இதுல ஆல்ரெடி டிக்ளேர் ஆயிருக்கு, ஆட்டோமேட்டிக்கா டிக்ளேர் ஆயிடும். சப்போஸ் ஆகலைன்னா நீங்க போடணும். எங்க போடணும்? இங்க ஒரு இம்போர்ட்டும் இங்க ஒரு இம்போர்ட். இந்த என்ஜி மாடல் டிக்ளரேஷனுக்குள்ள டிக்ளரேட்டிவ்ல ஒரு சினிமா காம்போனன்ட் போடணும். வேற எதுவும் இல்லை உங்களுக்கு ஒரு வேலை. நீங்க ஏதாவது ஒரு காம்போனன்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா அந்த காம்போனன்ட்டுக்கு வந்துட்டு ஆப் routing model.tsக்கும் ஆப் model.tsக்கும் கன்ஃபார்ம் வந்து நீங்க அட்ரஸ் பண்ணி ஆகணும். இந்த ரெண்டுக்குமே நீங்க அட்ரஸ் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம். ஸோ ஒரு காம்போனன்ட் கிரியேட் பண்றதுக்கு ஷார்ட் ஃபார்ம் வந்து NG-GC காம்போனன்ட் நேம். ஃபார் எக்ஸாம்பிள் சினிமா, அதான் நம்ம பண்ணது. NG generate component cinema. So இதுலயும் நீங்க இம்போர்ட் கொடுத்துருவீங்க, இதுலயும் இம்போர்ட் கொடுத்து எல்லாமே டிக்ளேர் பண்ணி முடிச்சிருவீங்க. ஓகேவா? இந்த வீடியோ பாருங்க, வீடியோ பார்த்து டிக்ளேர் பண்ணி முடிச்சிருங்க. டிக்ளேர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க மறுபடியும் போயிட்டு இங்க வந்து கண்ட்ரோல்-C கண்ட்ரோல்-S கொடுத்துட்டீங்கன்னா இங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து கம்ப்ளீட் சக்சஸ்ஃபுல்லி இப்படி காட்டுறோம். ஆமா, கண்ட்ரோல்-Sனா நீங்க சேவ் பண்ணீங்கன்னா கீழே வந்துட்டு ஃபர்ஸ்ட் நீங்க NGS அப்படியே நீங்க சர்வர் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அதனால சர்வர் தான் ரன்னிங்ல தான் இருக்கும். நீங்க மேல எழுதிட்டு நீங்க வந்துட்டு இங்க வந்து நீங்க கண்ட்ரோல்-S கொடுத்தீங்கன்னாவே இங்க கம்பைல் சக்சஸ்ஃபுல்லி காட்டுவோம். ஸோ கம்பைல் பண்ணி முடிச்சாச்சு. கம்பைல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க மறுபடியும் அங்க போனீங்கன்னா இங்க வந்து இப்போ வந்து நீங்க சினிமான்னு கொடுத்தீங்கன்னா கரெக்டா வரும். இதை நம்ம சேவ் பண்ணல, வந்துருச்சு. ஜஸ்ட் ஒரு இமெயில் ஒன்று வச்சிருந்தேன், லேபிள் வச்சிருந்தேன், அப்புறம் ரிஜிஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் வச்சிட்டேன். இவ்வளவுதான் நம்ம பார்த்தோம், அங்க நான் பண்ணியிருந்தோம். அதுதான் இங்க வந்துருச்சு. ஓகேவா? இப்போ இதுல ஏதாவது டவுட் இருக்கா கேளுங்க. புரியல என்ன கேட்டா? அதுதான் வந்து H1 கொடுத்துருப்பீங்களா, டைட்டில் கால் பண்றீங்களா? டைட்டில் தான் நீங்க வந்து என்ன வச்சிருக்கீங்க, ரெஜிஸ்டர் யூசர் வச்சிருக்கீங்களா? அது மூலமா தான் வருது. இப்ப இதுக்குள்ள ஏதாவது டவுட் இருக்கா கேள்வி. இது வந்து சின்ன ஃபைலு, வெறுமனே ஒரு HTML ஃபைலு. அந்த HTML ஃபைல நீங்க 3ஆ எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒரு HTML ஆவும் ஒரு CSS ஆவும் ஒரு TS ஆவும் எழுதணும். அந்த TS ஃபைல எப்படி எங்க எழுதணும், அப்புறமா அது ஆப் ரூட்டிங்குள்ள எப்படி கொண்டு வரணும், அப்புறம் அது ஆப் மாடலுக்குள்ள எப்படி கொண்டு வரணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க கோடிங் எழுத ஆரம்பிச்சா கரெக்டா இருக்கும்.
அதெல்லாம் நான் ஒரு இதுக்கப்புறம் வந்து பார்ப்போம். அந்த பப்ளிக் இது வரைக்கும் ஆமா அது மாதிரி பார்க்குறேன். கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்து ஏன் டிக்ளேர் பண்றோம்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஆனா கன்ஸ்ட்ரக்டர் வந்துட்டு ஒரு வேல்யூ வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணாது. ஆனா வந்துட்டு ஒரு த்ரூ த இதுதான் வந்துட்டு உங்களுக்கு கெட்ட செட் சொல்லிட்டு நீங்க ஃபங்க்ஷன்ல வந்து வேல்யூ சேஞ்ச் ஆக சான்சஸ் இருக்கு. இப்ப 2+3 அப்படி கொடுத்துருந்தீங்கன்னா அந்த 2+3 வந்து ஃபங்க்ஷன்ல வந்து நீங்க கால் பண்ணி நீங்க ஆட் சப்ட்ராக்ஷன் கொடுத்துருப்பீங்க. ஓகேவா? இதே நீங்க 2+3 இருக்காம 5+2 கொடுத்துருந்தோம்னா 7 வரும். அது ஃபங்க்ஷன்ல வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஆனா கன்ஸ்ட்ரக்டர் ரிட்டர்ன் வேல்யூ சேஞ்ச் ஆகுது. அதனால நான் சொல்றேன் கன்ஸ்ட்ரக்டருக்கும் ஃபங்க்ஷனுக்கும் ஏதாவது வித்தியாசம். கன்ஸ்ட்ரக்டர் எப்படி எழுதுறோம்ன்றது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நீங்க இந்த register.component.ts எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும் அதை நீங்க என்ன எப்படி பண்ண முடியும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க ஃபர்தரா இதுல வர இந்த டாக்குமெண்ட்ல இதுல இருக்கிற மாதிரி நீங்க ரெஸ்ட்ரிக்ஷனோட பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் எல்லாமே. இப்போ இங்க NG ஸ்பேஸ் G ஸ்பேஸ் C ஸ்பேஸ் என் நேம் இருக்கா. அடுத்தது என்ன? இப்போ டேட்டா பைண்டிங். இப்போ டேட்டா பைண்டிங் நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். இது நம்ம எதுவும் பெரிய விஷயமே இல்லை. ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த ஃபைலை வந்து கிரியேட் பண்ண ஈஸியா இருக்கும். இதுல ப்ராப்பர்ட்டி டேட்டா பைண்டிங் ஆட்ரிபியூட் டேட்டா பைண்டிங் ரெண்டுமே வருது. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து NG ஸ்பேஸ் G ஸ்பேஸ் டேட்டா பைண்டிங் அப்படின்றத கொடுத்துருங்க. அப்படி கொடுத்துட்டு இந்த பப்ளிக் இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு அப்படியே போடுங்க. அப்போ உங்களுக்கு வந்து அதுல என்னென்ன டிஃபரன்ஸ் வருது. இப்போ இந்த டேட்டா பைண்டிங் டாட் காம்பனன்ட் HTML இது எடுத்து போட்டு எப்படி போறது. அப்போ இது ரெண்டுத்தையும் போட்டாலே உங்களுக்கு அவுட்புட் வந்துருதா வரலையா அப்படின்றத ஒர்க் அவுட் பண்ணுங்க பார்ப்போம். 5 minutes ஆகுது டக்குனு பண்ணுவோம். சரி நானே பண்றேன். இல்ல PDF வந்து அனுப்பிட்டீங்க. இருக்கு PDF உங்களுக்கு இருக்கு. நானே பண்றேன் பாருங்க. நீங்க பண்ற ஐட்டம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்க வந்து கண்ட்ரோல் C கொடுத்துருங்க. சர்வர் ஸ்டாப் பண்ணுங்க. இங்க வந்து கண்ட்ரோல் C கொடுத்து சர்வர் ஸ்டாப் பண்ணுங்க. NG ஸ்பேஸ் G ஸ்பேஸ் C ஸ்பேஸ் டேட்டா பைண்டிங். ஓகேவா? இதுதான் கொடுத்துருக்கோம். இதை அப்படியே காப்பி பண்ணி இந்த ஃபோல்டர் நேமை இங்க வந்து ஸ்பேஸ் பண்ணுங்க. ஸ்பேஸ் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா டேட்டா பைண்டிங்ன்றது சேவ் ஆகும். ஓகேவா? ஸோ டேட்டா பைண்டிங்ன்றது வந்து நம்ம வந்துருச்சு. இப்போ இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணோம்? இந்த HTML ஃபைலுக்குள்ள நம்ம வந்துட்டு நீங்க போய் இந்த HTML ஃபைல் எடுத்து போடணும். HTML ஃபைல் போட்டாச்சு. ஓகேவா? அடுத்தது இந்த பப்ளிக்ல இருந்து எடுத்து ஏன்னா இது ஆட்டோமேட்டிக்கா டேட்டா பைண்டிங் அதுல ஆல்ரெடி இருக்கும். அது நீங்க பார்த்துருப்பீங்க இந்த TS ஃபைல்ல. இதுக்குள்ள வந்துருச்சு. இப்போ இதுக்குள்ள வந்தோடனே இங்க வந்து நீங்க சேவ் பண்ணிக்க வேண்டாம். இங்க போட்டு நீங்க சேவ் பண்ணீங்கன்னா போதும். சேவ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஆப் ஃபர்ஸ்ட் வந்து ஆப் மாடல்.ts இதுக்குள்ள போனோம். இதுக்குள்ள போயிட்டு என்ன சொல்லணும்? நான் ஒரு டேட்டா பைண்டிங் ஒரு பாத் வச்சிருக்கேன். அந்த பாத்தை நீ கொண்டு வந்து காட்டு அப்படின்ற மாதிரி காட்டணும். ஸோ பாத் கோலன் கொடுத்து சிங்கிள் கோட்ஸ்ல டேட்டா பைண்டிங். ஓகேங்களா? டவுட் இருந்தா அப்படியே முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க. அதுக்கப்புறமா கமா கொடுத்து காம்போனன்ட்ல டபுள் கோட்ஸ்ல டபுள் காலம் கொடுத்து இப்போ டேட்டா பைண்டிங் அப்படிங்கிறது கொடுப்போம். ஸோ டேட்டா பைண்டிங் காம்போனன்ட் இது வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஒரு கமா கொடுத்துணும் லாஸ்ட்ல. இது மேல இருக்கிறதும் டேட்டா பைண்டிங் காம்போனன்ட் இருக்குது. ஆமா காட்டும். எந்த லைன்ல விட்டு காட்டும். ஸோ இப்போ இந்த இம்போர்ட்டை நான் மேலே வச்சிட்டேன். மேலே வச்ச பிறகு ஸ்ட்ரெயிட்டா நான் மாடல்.ts புக்ல போறேன். அதுக்குள்ள டிஃபால்ட்டாவே இங்க வந்துருச்சு. ஓகேங்களா? இங்கேயும் வந்துட்டு டேட்டா பைண்டிங் காம்போனன்ட் வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம இதை பத்தி வரி பண்ண வேண்டியதில்ல. ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு இதை சேவ் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது இதையும் சேவ் பண்ணி வச்சுக்கணும். இந்த ஆப் ரூட்டிங் மாடல்.ts-ஐயும் சேவ் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது மாடல்.ts இதையும் சேவ் பண்ணி வச்சுக்கணும்.
சேவ் பண்ணி வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா இங்க போயிட்டு ng ஸ்பேஸ் s ஸ்பேஸ் -o அப்படின்னு கொடுத்துட்டு நம்மளுக்கு வந்து சர்வர் மறுபடியும் ஓப்பன் ஆகும், ப்ரௌசர் மறுபடியும் ஓப்பன் ஆகும். ப்ரௌசர் மறுபடியும் ஓப்பன் ஆன பிறகு ஸ்லாஷ் கொடுத்து டேட்டா பைண்டிங் அப்படி கொடுத்தீங்கன்னா இங்க அங்க இருக்க அவுட்புட் அப்படியே வரும். ஓகேவா? ஸோ இப்போ இங்க வந்துருச்சு. இப்போ இங்க போயிட்டு நீங்க இந்த இடத்துல வந்துட்டு ஸ்லாஷ்க்கு அப்புறமா டேட்டா பைண்டிங் அப்படின்னு கொடுத்து நீங்க என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இப்போ நீங்க இதுக்கப்புறம் இருக்கிற எல்லா இதுக்கும் நீங்க இந்த பிடிஎஃப்ல ட்ரை பண்ணிட்டு வந்து நேரலாம். ஸோ இந்த டேட்டா பைண்டிங்ல நம்ம பார்த்ததே தான். அது இதுல வந்து ஆட்ரிபியூட் டேட்டா பைண்டிங்னா என்ன, டூ வே டேட்டா பைண்டிங்னா என்ன, ஈவென்ட் பைண்டிங்னா என்ன, ப்ராப்பர்ட்டி பைண்டிங்னா என்னன்றதை ஈஸியா நீங்க இதுல பார்த்து படிச்சு புரிஞ்சுக்கலாம். 2 days லைவ் 2 days லீவ் இருக்குது, பார்த்து புரிஞ்சுக்கோங்க. பார்த்து புரிஞ்சுட்டு நீங்க வாங்க, நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஆங்குலர் டைரக்டரிக்கும் நீங்க பார்த்து வரலாம். ng ஸ்பேஸ் இதெல்லாம் நீங்க அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிருந்தா இதுல நீங்க எதுவுமே பண்ண வேண்டியதே இல்லை. இந்த மாதிரி எஃப்டெமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ காம்பனன்ட் ஒன்று கிரியேட் பண்ண போறீங்க. இதுல வந்து .ts .html ஃபைல் இது ரெண்டுத்தை கிரியேட் பண்ணி இதை அப்படியே தூக்கி போட போறீங்கல்ல. அதுக்கப்புறமா ஆப் ரூட்டிங் .model.tsலயும் ஆப் model.tsலயும் தூக்கி போட போறீங்க. ஓகேவா? இதெல்லாம் போட்டு முடிச்சிட்டீங்கன்னா ஈஸியா வந்து உங்களுக்கு வந்துடும். இதுல உங்களுக்கு எதுவும் பிரச்சனையும் வராது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நமக்கு இது வரைக்கும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஃப்ரெஷ்ஷா இந்த ஸ்டைல் பைண்டிங் அப்பெல்லாம் இதுல இந்த கிளாஸ் டெமோல இருந்து வரலாம். எப்படி பண்ணணும் எது பண்ணணும் வரலாம். ஓகேவா? சரி, இப்போ உங்களுடைய கம்ப்யூட்டர் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. அதுல என்ன டவுட் வந்து எனக்கு கேளுங்க, நான் சொல்றேன். ng மாடல் ஸ்டைல் மாடல் அந்த டைரக்ட் ஸ்கிரீன் ஷேர் பண்ணவே இல்லையா? பண்ணி தான் இருக்கும்.